வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தாங்க. இது பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். பச்சரிசி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். 3/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் ஒரு வெல்லத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் தேவைக்களவு அதிகமாக கூட போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இப்போ செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஓரளவுக்கு மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு வச்சுருக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கட்டி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சப்போஸ் அந்த தண்ணி பத்தலை கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் கூட சுடு தண்ணி வச்சு மறுபடியும் ஊற்றிக்கலாம். நல்லா கஞ்சி மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிளறிக்கிட்டே இருங்க நல்லா. இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பக்கத்தடுப்பில் நெய்யில் போட்டு நம்ம கொஞ்சோண்டு தேங்காவை வறுக்கணும். நம்ம வறுத்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. வேணும்னா அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா வறுத்துடலாம். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக அந்த தேங்காய் எல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வருங்க. இப்போது நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா பொங்கிக்கிட்டே இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்குங்க. இது மாதிரி வெல்லத்தை நல்லா சுடு தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போது கஞ்சி நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க 3/4 டம்ளர் பாலையும் கூட சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கூட வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் போட்டுடலாம். நெய் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுனால எலும்பெல்லாம் ரொம்பவே உறுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடி வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.